1 2 3 4 இப்படி டியூனுக்கு எதிர்த்துல நான் ரொம்ப டியூன் ஆயிட்டேன். இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு தார்ஷனா யூஸ் பண்ணலாம், ஒரு வயலின் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ளூட் யூஸ் பண்ணலாம், ஒரு தபேலா யூஸ் பண்ணலாம், ஒரு பறை யூஸ் பண்ணலாம். அந்த டியூன் வந்துட்டு சார் இதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் சார், இதே டியூனே வச்சுக்கலாம் சார். மடைகளும் மழையை தடுக்காது, இந்த சாம்பலின் காற்று தெரியாது. என் பார்த்து வேலையை இவர் எடுத்துக்கிட்டாரு. ஹாய் guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா, பரமன் அப்படின்ற படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆகுது. 29 கரெக்டா? ஆமா. நம்ம கூட வந்து இசையமைப்பாளர் தமிழ் மஞ்சாரி இருக்காரு. நம்ம நேருக்கு நீங்க வணக்கம் சொல்லுங்க. கூட இருக்கு இப்படி நம்ம கூட இசையமைப்பாளர் தமிழ் மஞ்சாரி இருக்காரு. வணக்கம். அண்ட் லிரிசிஸ்ட் நந்துதாசன் இருக்காரு. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சு போச்சு. பரமன் படத்தோடைய பாடல்கள், முக்கியமா லிரிசிஸ்க்கு மேல பாடல்கள், அது முக்கியமா இந்த படம் எதை பத்தி, இதோட டீட்டெயில் கம்ப்ளீட் நம்ம தமிழ் மஞ்சாரி அண்ட் நந்துதாசன் பேச போறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிலங்கிறது வெறும் மண்ணு நினைச்சியா? அது விவசாயியோட உசுறு. சும்மா மிரட்டுவாங்க, அதை நாங்க பார்த்துக்கிறோம். நோட்டீஸ் அனுப்பும்படி நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தமிழ் மஞ்சாரி, எப்படி இந்த பரமன் படத்துக்குள்ள வந்தீங்க, எப்படி கமிட் பண்ணீங்க? வணக்கம். இப்போ என்னன்னா, பரமன் படம் வந்து இதுக்கு முன்னாடி கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம். அதனுடைய டைரக்டர் இயக்குனர் தான் இந்த படத்தை பண்றாரு. ஸோ அவரு அப்படியே அந்த டீம் வந்து திரும்ப அந்த சேம் டைரக்டர் ரெண்டாவது படம் பண்றோம். ஓகே ஓகே. ஆமாங்க சார், உங்களுக்கு அதே மாதிரியா? எப்படி? ஆமா, ஏற்கனவே கால்ஸ் படம் வந்து பண்ணாரு. அப்போ வந்துட்டு எனக்கு அதுல வான்மதின்னு ஒரு சாங், அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாங். நல்லா 1.1 மில்லியன் வியூஸ். 1.1 மில்லியன் யூடியூப்ல. பிகைனர்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. 1.1 மில்லியன் வியூஸ் போய் ரொம்ப ரொம்ப பெரிய ஹிட் அந்த பாட்டு. என்ன ஸ்பெஷலா அந்த ஹிட்? என்ன காரணம்? அந்த பெண்களை வந்துட்டு கொஞ்சம் உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இல்ல, பெண்களை நிறையவே உயர்த்தி பேசுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீரத்தை வந்துட்டு விதைக்கிற மாதிரி இருக்கும். தைரியமான பெண்கள்லாம் எப்படி தைரியமா பெண்கள் எப்படி வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு வழி நடத்தணும், எப்படி வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற சிங்கப்பெண்ணை மாதிரியான ஒரு சாங் தான் இது. ஸோ அது தொடர்ந்து நீங்க இந்த படத்துக்கு கமிட் ஆகிங்க. ஆமா, பரமன் படம் வந்துட்டு அதே டீம் அப்படியே நாம வந்தோம். மியூசிக் டைரக்டர் வந்தாக்கா இவர் வந்தாருன்னா நானும் வந்துருவேன். ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காரு நந்துதாசன் பரமன்ல. பரமன்ல வந்து பாத்தீங்கன்னா, இது முழுக்க விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஸோ 29 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து படத்தை பார்த்து எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க, தாழ்மையுடன் கேட்டு. கண்டிப்பா விவசாயினாலே மக்கள் புரட்சியோட வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வருது, காதல், கிரைம் நிறைய வருது. அதை தாண்டி வந்து விவசாயம் அப்படின்றது முக்கியமான விஷயம் நமக்கு. ஸோ அது கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எல்லாருமே இருக்கு. அதை சம்பந்தப்பட்டு தான் இதுல வந்து ஒரு 2 பாட்டு எழுதி இருக்காங்க. இதுல 2 பாட்டு தான் இருக்கு. ஆமா, இது படத்துல வந்து 3 பாட்டு. நான் வந்து 2 பாட்டு பண்ணியிருக்கேன். இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு பண்ணிருக்காரு. அவர் பெரிய படம் போது 2 மியூசிக் டைரக்டர் படத்துல இருக்காங்க. ஆமா, அவர் நேம் வந்து ஜெயக்ரிஷ். அவர் ஒரு டூயட் சாங் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அந்த பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டுமே கேளுங்க. கொண்டாட்டம் கும்மாளம் வந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா, அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே வந்து இந்த கொண்டாட்ட கும்மாளம் தான் பயங்கரம் ஒழிச்சிட்டு இருக்கு. அந்த பாட்டு எப்படி, அந்த அனுபவம் உங்களுக்கு நீங்க எழுதுறதும் சரி, இசையமைப்பது நேருக்கு தெளிவா சொல்லுங்க.
எப்பயுமே ஒரு பாட்டு எழுதணும்னா முன்னாடியே வந்துட்டு டியூன் தருவாங்க, மியூசிக் டைரக்டர் டியூன் தருவாங்க. அதுக்கு தான் நான் சாங் எழுதுவேன். அது வான்மதி படத்துக்கும் வான்மதி மறைந்திரு நேரம் கால்ஸ் அந்த பாட்டும் அப்படிதான் நான் பண்ணேன். பெரும்பாலும் மியூசிக் டைரக்டர் வந்து டியூன் தந்துருவாங்க. இந்த பாட்டு கொண்டாட்டம் கும்மாளம் வந்துட்டு நான் எழுதி அதுக்கப்புறம் இவர் மியூசிக் போட்ட பாட்டு அது. அதனால வந்துட்டு ரொம்ப சிறப்பாக வந்துச்சு. ஏன்னா எழுதி மியூசிக் போடுறதுல வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் பயங்கர சவால், ரொம்ப கஷ்டம். மியூசிக் டைரக்டர் ரொம்ப கஷ்டம் அது பண்றது. இது ரொம்ப நல்லா அந்த சவால் அவர் கொடுத்துட்டீங்க நீங்க. ஆமா, அவருக்கு அதை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த சவாலை வந்து நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து பேசிட்டு, இந்த சவாலை எப்படி பண்ணலாம், இது அப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இது இந்த டியூன்ல எப்படி செட் பண்றது, ஒரு பெரிய ஒரு வாதத்துக்கு அப்புறம் முடிஞ்சது அந்த பாட்டு. ஒரு கொண்டாட்டம் கும்மாளம் அந்த டியூனுக்குள்ள ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ள. ஏன்னா வார்த்தைகள் வந்து நடைமுறை வார்த்தைகளா இருந்தாலும் அந்த நடைமுறை வார்த்தைகளை வந்து பாடலா எடுத்துட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ குளிர்காத்து நெல் நாத்து அசைந்து ஆடுது, அது குளிர்காத்து நெல் நாத்து அசைந்து ஆடுது அப்படின்ற இந்த வரியை வந்து நம்ம எப்படி டியூன் பண்றது? சரணம் போர்ஷன்ல வந்து ஒரு வரி இருக்கு, அந்த வரியை வந்து எப்போ இதை மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகும். ஏன்னா பல்லவி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பீஜம் இன்டர்லூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்த முதல் சொல்லி வந்து குளிர்காத்து. ஏன்னா ஃபுல் கம்ப்ளீட்டா விவசாயத்துக்கு உள்ளே போயிட்டார். அப்படி இருக்கிறப்ப அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி நைட்டு ஒரு 1 மணி வரைக்கும் 1:30 மணி 2 மணி ஆச்சு. எல்லாம் எழுதி முடிச்சு சரி இது பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எழுதின பாட்டு வேற ஒண்ணு, கொண்டாட்டம் கும்மாளம்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் பண்ணி எல்லாத்தையுமே பொறுக்கி இந்த சைடு போட்டு அந்த சைடு போட்டு அவரையுமே தூங்க விடல. எப்பயுமே அவர் அப்படிதான் பண்ணுவாரு. நம்ம ஒரு பாட்டு எழுதுறோம்னா இதை தூக்கி அங்க போடுவாரு, அதை தூக்கி இங்க போடுவாரு, மாத்தி பண்ணி ஒரு கரெக்டா கோர்வைக்கு கொண்டு வந்துருவாரு. இந்த மியூசிக் டைரக்டர்னா லிரிக்ஸ்ல ரொம்ப கவனமா இருப்பாரு. லிரிக்ஸ் நம்மகிட்ட வேலை வாங்குறதும் ரொம்ப சாமர்த்தியமா வேலை வாங்குவாரு. எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார் இந்த லைனை மட்டும் கொஞ்சம் மாத்திடலாமா, இதை மட்டும் அப்படி கேட்டு வாங்குவாரு. அப்படி பாத்தீங்கன்னா பாட்டு ஃபுல்லாவே மாறி இருக்கும். அவர் எழுதி கொடுத்தது ஒன்னா இருந்திருக்கும், அதை எழுதி கொடுத்ததே வந்து பயங்கர பெட்டர்மெண்டா இருக்கும். அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அதை திருத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதை எடுத்து போறது. ஏன்னா அவரு எழுதுனதே தான் இருக்கும். சரணம்ல இருக்கிறது தூக்கி பல்லவியில போறது, பல்லவியில இருக்கிறது சரணம்ல போடுறது, இப்படி கோர்வையை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி உருவானதுதான் கொண்டாட்டம் கும்மாளத்தோட பாட்டு. இதுல ஒரு லைன், உழைப்பும் ஒரு தவம் தான், உழைப்பில்லா உடல் கூட சவம் தான் அப்படின்னு நான் வந்து ஒரு புதுச்சேரியில ஒரு உழைப்பே எது தவம், அன்பா அறிவா உழைப்பா அப்படின்னு ஒரு தலைப்புல வந்துட்டு கவிதை மன்றம் நடந்தது. அப்போ நான் உழைப்பு தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ உழைப்பும் ஒரு தவம் தான், உழைப்பில்லா உடல் கூட சவம் தான் வந்து அதுல யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த லைனை வந்துட்டு இதுல நான் சேர்க்கணும். விவசாயம் உழைப்பு ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்தது. அப்போ உழைப்பை நம்ம வந்து இதுல சேர்க்கணும்னோடனே இவரு அந்த லைனை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷமாயிட்டாரு, இன்ஸ்பயர் ஆயிட்டு அது வைக்கணும் சார்ன்ட்டு வேல்முருகன் சாரே வந்து அந்த பாட்டு அந்த லைன் பாடும்போது கொஞ்சம் சந்தோஷமா பாடினாரு. ஏன்னா அவரும் உழைப்பாளி, உழைச்சுதான் முன்னேறி வந்தாரு, படிப்படியா முன்னேறி வந்தாரு. அப்போ உழைப்பு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே உழைப்பு ஒரு தவம் தான், உழைப்புல உடல் கூட சவம் தான். உழைப்பு இல்லைனாக்கா அவங்க சவம் போலதான், அவங்க பிணம் போலதான் அப்படின்ற மாதிரி வரி. அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு நாலேஜ் வேணும், அதுக்கு வந்து ஒரு இது வேணும். நம்ம வந்து இந்த வரியெல்லாம் நல்லா ஹிட் ஆகும், இந்த வரியெல்லாம் நல்ல வரி, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இசையமைப்பாளர். அப்பதான் நம்மளால எழுத முடியும். சுதந்திரம் கொடுப்பாரு, அதே சமயத்துல எப்படி வேலை வாங்கணும் அவருக்கு தெரியுது. இந்த இசையமைப்புல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
இப்படி இருந்தாலும் கிராஃபிக் டிசைன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் தெரியாதா, எல்லாம் ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி வந்தது என்ன வந்ததுன்னு கேக்குறீங்க. எனக்கு இதனுடைய ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா, நான் படிச்சது வந்து டிப்ளமோ மீடியா ஆர்ட்ஸ் தான் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், கிராஃபிக்ஸ், ஸோ சவுண்ட் டிசைனிங், அதுக்கப்புறம் சவுண்ட் எடிட்டிங், டப்பிங், ரெக்கார்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கலந்தது தான் மீடியாக்கான ஸ்டஃப். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு திரையை தேர்ந்தெடுத்து அதில் நம்ம சர்வேல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்கலாக வந்து எனக்கு கிராஃபிக் டிசைனிங் வரைகிறது கொள்வது கொஞ்சம் அந்த கலர்லாம் பிடிக்கும். அப்பா வந்து ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஸோ அந்த பேசிக்கலி அப்பா வந்து ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டர். ஸோ அவருக்கு அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்லாம் பண்ணும்போது அதோட கலர்ஸ் எல்லாமே பார்த்து வளர்ந்ததுலேருந்தே கலராக தான் இருக்கும். வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே கலர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸை பார்த்து தான் வளர்ந்து அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நானும் அப்பா வந்து எனக்கு கிராஃபிக் டிசைனிங் படிக்க வச்சாங்க. அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிமீடியா படிக்கும் போது எடிட்டிங், அதுக்கப்புறம் சவுண்ட் டிசைனிங், அதுக்கப்புறம் சவுண்ட் எடிட்டிங், டப்பிங் இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் மியூசிக் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கற்றுக்கிட்டேன். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஜாப் கிடச்சி அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்ன ஆச்சுன்னா, அங்கே நம்ம டப்பிங் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோலாம் இருக்குங்களா, அப்போ வந்து பாட்டு பாடுறது கொள்வது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏய் இந்த வாய்ஸ் நல்லா இருக்குடா, ஏய் சூப்பராக இருக்குடா, மச்சான் நல்லா இருக்குடா உன் வாய்ஸ், நான் ட்ரை பண்ணலாமே, நீ பாடலாமே, இப்படி ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா. மியூசிக் டைரக்டரான்றது கூட எனக்கு இல்லை, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாடகராக வரணுன்றதுதான் எனக்கு ஒரு என்னுடைய ஆசை வந்து ஒரு பாடகரா வரணும் அப்படி. அப்போ என்ன பண்ணிப்பேன்னா, நான் சின்னதுல வந்துட்டு தமிழ் அன்சாரி பிளேபேக் சிங்கர், ஸோ இந்த புக்ல எல்லாம் பார்ப்பேன், பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடியவர் கார்த்திக், பாடியவர் தமிழ் அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானே எழுதி சின்னதா வந்து அப்படி பாட்டு புக்கு நிறைய படிப்பேன். ஸ்கூல் போகும்போதெல்லாம் வந்து பேக் உள்ள பாத்தீங்கன்னா புக்கு உள்ள ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு புக்கா தான் இருக்கும். பாட்டு புக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஆட்டைக்குள்ள வச்சிருப்பேன், பேக்குள்ள வச்சிருப்பேன், ஃப்ரண்ட் ஜிப்ல, அது மாதிரி. இது அப்படியே இதனுடைய ஆர்வம் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி மியூசிக்ல ஏதாவது பண்ணோன்னு கர்நாடிக் மியூசிக் படித்தேன். அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ராவல் பண்ணேன். அவங்க லலிதா சீதாராமன்றவங்க தான் என்னோட குரு. அவங்க தான் எனக்கு கர்நாடக சங்கீதம் முறைப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. முறைப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போய் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கீபோர்டு 2017 வினோத் அப்படின்றவர் தான் எனக்கு முதல் படம் மங்கை மான்வழி அம்புகள் அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ அதில் யார் இவள் முதல் பாடல் கர்நாடக சங்கீத இசையோடவே ஸ்டார்ட் ஆகும், யார் இவள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா அப்படியே ட்ராவல் 2017 18 அப்படியே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு, ஸோ ஆஃப்டர் கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் பரமன் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த நிற்கிறோம். ஸோ இந்த சீனில் இப்போ இந்த சீன்ல இருந்து போர்ஷன் மாட்டு போர்ஷன் வருது இல்லையா, அந்த சீன்ல இருந்து பார்த்தோன்னா தரரர 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 தான் 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 தான். ஸோ சி மைனரில் வந்துட்டு அந்த கார்டு வாசிக்கலாம். ஓகே, ரெடி, 1 2 3 4. ஸோ உங்களோட பயணம் சொல்லுங்க. நான் வந்துட்டு இயக்குனர் ஆகிறதுக்காக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். உள்ள இயக்கம் தான் எனக்கு. நான் காலேஜில் படிக்கும்போது கவிதையும் எழுதுவேன். எனக்கு இயக்கம் தான் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து அது என்னுடைய படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு பாட்டு எழுத ஆரம்பித்தேன். நான் யாமன் ஒரு படம் ஆரம்பித்தேன். அப்போது அந்த டைமில் என்னோடய படத்துக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அப்போது அந்த பாட்டு எழுதுறது ஏற்கனவே நான் கவிதையெல்லாம் எழுதுவேன், எல்லாரும் கவிதையை பாராட்டுவாங்க. கல்லூரி படிக்கும்போது கவிதை போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு முதல் பரிசுலாம் நான் வாங்கியிருக்கேன். ஸ்டேட் லெவலில் வாங்கியிருக்கேன், யூனிவர்சிட்டி லெவலில் போயிட்டுலாம் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே தொடர்ந்து கவிதை போட்டியில் வின் பண்ணிகிட்டே வரவங்கள பீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக போய் என்ட்ராகி நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அது புதுச்சேரியில் நடந்திருக்கு. நான் பாண்டிச்சேரி இயக்கத்துக்கு தான் வந்தேன். என்னோட படத்துக்கு ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதினேன். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து அதே மியூசிக் டைரக்டர் வந்து தூவன் ஒரு படம் பண்ணாரு, அதில் பாட்டு எழுதினேன். ஒரு பாட்டுக்கு தான் போனேன், சித்ராமா பாடுற பாட்டு, அது ஆரோரோ பாட்டுக்கல்லடா, அந்த ஒரு பாட்டு தான் போனேன். அந்த பாட்டு நல்லா அந்த டியூனுக்கு கரெக்டாக எழுதணும். இப்போ மியூசிக் டைரக்டர்லாம் அந்த மீட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீட்ரு கரெக்டாக எழுதிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன மீட்ரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கரெக்டாக நம்ம வரிகளை கொடுத்துட்டா, ஏன்னா டியூன் தான் முன்னாடி கொடுத்துட்றாங்க அவங்க. நம்ம இப்போ வாலி ஐயா சொல்ற மாதிரி முன்னாடிலாம் வந்துட்டு எழுதிட்டு மியூசிக் போடுவாங்க.
இப்போ வந்துட்டு மியூசிக் வந்துட்டு நம்ம எழுத வேண்டியதா இருக்கு, சட்டையை போட்டுக்கிட்டு தைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இப்போ லெஜெண்ட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா ஐயா வந்ததுல இருந்து அந்த டியூனுக்கு பாட்டு எழுதுற இது வந்துட்டு அந்த ட்ரெண்ட் வந்தது. அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கு. எனக்கு டியூனுக்கு எழுதுறதுல நான் ரொம்ப டியூன் ஆயிட்டேன். அதுதான் டியூன் கொடுங்க டியூன் கொடுங்க. வாங்க, இப்போ பரமனோட ட்ரைலர் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ட்ரைலரில் இருக்க ஒரு சின்ன பிஜிஎம் ஃப்ரேஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்ப்போம். 1 2 3 4. ஓகே, இவர் தான் என்னுடைய கீபோர்ட் பிளேயர். ஸோ பரமன் படத்துக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. பரத் மிஸ்ஸிங். ஸோ சூர்யா, இவர் வந்து சொல்ல சொல்ல கீபோர்ட்ஸில் நோட்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் வாசிச்சிருவார். சொல்லு சூர்யா, உன்னுடைய பரமனை பற்றின. பரமன் படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அண்ணன் கூட வந்து ஒர்க் பண்ணப்போ அண்ணன் சொல்ல சொல்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போக போக அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வாஸ்து கொடுத்துருவோம். ஸோ அதான் வர நவம்பர் 29 வந்து நீங்கள் படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் எனக்கு சொல்லுங்கள், இந்த விவசாயி படம் வந்த உடனே இந்த சப்ஜெக்ட் கிடச்சிருக்கு, இது எப்படி மியூசிக் பண்ணலாம், அப்படி ஏதாவது பிளான் ஏதாவது இவ்வளோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் பண்ணலாம் பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயிக்கு எப்படி நீங்கள் எந்த மாதிரி கிராமத்து மியூசிக் எடுத்துட்டீங்கன்னா எந்த மாதிரி எடுத்துட்டீங்க? இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்தது விவசாய படம் வந்து. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து நேட்டிவிட்டியை தகுந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் படமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மங்கை மான்வழிபிள் காதல் படம் தான். 2வது வந்து கால்ஸ், 3வது கட்டம் சொல்லுது. 3மே வந்து வெவ்வேறான ஜானர். ஸோ அது லவ் சப்ஜெக்ட், 2வது கிரைம் த்ரில்லர், 3வது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் காமெடி சப்ஜெக்ட். இது 3 தாண்டி 4வது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம். ஒன்னொன்னுக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் 3வது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நிறைய பாட்டு ரெஃபரன்ஸ் எல்லாருமே கேட்குற மாதிரி தான் நிறைய பாடல்கள், பழைய பாட்டெல்லாம் கேட்டு நிறைய படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாம் கேட்டு தான் வந்தீங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னா இப்போ ஒரு புதுசாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று உள்ள கொண்டு வருவாங்க, நிறைய மியூசிக் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துக்கு போயிட்டு அவங்க என்ன பயன்படுத்தியிருப்பாங்க கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ஏதாவது இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? இதில் இல்லை, யூஸ்வலாக ட்ரை பண்ணுறதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போது ஃபியூச்சரில் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு ட்ரைபல் பேஸ்டு நம்ம போனோம் அப்படின்னா ட்ரைபல் பேஸ்டுக்கான பீரியடிக் இல்லை இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த படத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு தார்ஷனா யூஸ் பண்ணலாம், ஒரு வயலின் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ளூட் யூஸ் பண்ணலாம், ஒரு தபேலா யூஸ் பண்ணலாம், ஒரு பறை யூஸ் பண்ணலாம். இதுதான் நேட்டிவிட்டிக்கான கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த எமோஷன் வந்து நமக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். நல்லா கரெக்டாக சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி சிரமம் அந்த விவசாயம் பற்றி சொல்லும்போது ஜென்ரலாக காதலை பற்றி இசை கவிஞர் எழுதுவாங்க, விவசாயம் பற்றி சொல்லிட்டு. ஏன்னா நான் ஏன் முக்கியமாக கேட்கறேன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஒரு விஷயமான வித்தியாசமான சப்ஜெக்ட். விவசாயம் ரொம்ப எல்லாருமே ஆழமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு இடம். இது முக்கியமான இடம். நினைக்கிறேன் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லை, இந்த நேரத்தை இதை பற்றி படம் பண்ணும்போது இதை நம்ம வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி இந்த மாதிரி வார்த்தையில உள்ள உபயோகப்படுத்துறீங்க? உள்ள விவசாயம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில கலந்தது. விவசாயம் இல்லாம நம்ம யாருமே கிடையாது. எப்படிதான் டெக்னாலஜிஸ்லாம் முன்னேறினாலும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வழியா எதுவுமே பண்ணாலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் நம்ம சாப்பிட முடியாது. சோறு தானே சாப்பிட முடியும். அது விவசாயத்துல வர முறை தான். இப்போ விவசாயம் தெரியாம யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா இங்கே டவுன்லேயே இருந்து வளர்ந்து அப்படி இருக்கவங்க தான். நான் அப்படி கிடையாது, விவசாயம் நல்லா தெரிஞ்சவர் தான். விவசாயம் நிலம்லாம் பார்த்துருக்கேன், விவசாயம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு விவசாயம்னா ரொம்ப தெரியும். இருந்தாலும் வந்துட்டு இப்போ ஒரு பாடல் எழுதணும், இந்த சொல்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாட்டு எழுத முடியும். நம்ம விவசாயம்னா நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் போட்டு தெரிஞ்சதெல்லாம் எழுத முடியாது. அதுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மூலமா தான் எழுத முடியும். அப்போ நம்ம கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கதை தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி இந்த கொண்டாட்டம் கும்மாளம் வந்துட்டு கதையோடைய ஒரு ஒரு உயிரோட்டம் தான். அது கதையோடைய ஒரு பகுதி தான். அந்த படமாகட்டும், அந்த பாட்டாகட்டும், அதுலேயே இப்போ வான்மழையா 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, இப்போ செகண்ட் சிங்கிள்.
அந்த பாட்டும் வந்துட்டு அந்த கதைக்கு ஒன்றிதான் இருக்கணும். கதை தெரிஞ்சதுன்னா நம்ம அதுக்கேற்ற வார்த்தைகள்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தி எழுதலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம அதை பண்ண முடியும். ஆமா, அந்த மண் சார்ந்த விஷயம் என்னக்கு போகணும். நீங்க இந்த புது வார்த்தை பயன்படுத்த முடியாதுல்ல, இன்னைக்கு வர வார்த்தை பயன்படுத்த முடியாதுல்ல. அவங்க அந்த ஸ்லாங் ஒன்று இருக்கும்ல, அந்த ஸ்லாங் நீங்க உங்களோட வார்த்தை உங்களோட கவிதை கொண்டு வருவீங்களா? அதுதான் நடைமுறை வார்த்தைகள். தமிம் அன்சாரி சொன்னார்ல, இப்போ நடைமுறை வார்த்தைகளை வந்து நம்ம மியூசிக்கா கொண்டு வரும்போது, அந்த டியூனா கொண்டு வரும்போது கொஞ்சம் சவால் இருக்கும் தான். நடைமுறை வார்த்தைகளை கொண்டு வந்து பேசுற மாதிரி தான். ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சாதான் சோத்துல நம்ம கை வைக்க முடியும். அதெல்லாம் வந்துட்டு காலந்தொட்டு எல்லாருமே பண்ற வார்த்தை தான். அது இருந்தாலும் நம்ம வந்துட்டு அது வந்து ஒருத்தவங்களுக்கே சொந்தம் கிடையாது. அந்த வார்த்தைகள்லாம் ஒருத்தவங்களுக்கே சொந்தம் கிடையாது. எல்லாருக்குமே அது பரவலா அது வந்து எல்லாருக்குமே சொந்தம் தான். அந்த வார்த்தைகளை அதுல பயன்படுத்திருக்கோம். ஆமா ஆமா. முதல்ல தொகையாரா ஒண்ணு வரும், அதுல வந்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டாட்டம் கும்மாளம் சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொண்டாட்டம் கும்மாளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பனிங் சாங். ஓப்பனிங் சாங் படத்தினுடைய ஓப்பனிங் சாங் கிளைமேக்ஸ் சாங் ஒண்ணு இருக்கு. ஆமா, கிளைமேக்ஸ் சாங் அதுதான். இப்போ 22 ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னா இல்ல, இந்த செகண்ட் சாங் தான், செகண்ட் சிங்கிள் சாங் தான் நம்ம சொல்றது. அந்த சாங் வந்து ஆக்சுவலாக அதுக்கு சாங் கம்போஸ் பண்ணலை. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 வரி தான் எழுதி வச்சிருந்தாரு. அப்போ அதுல ஒரு சின்ன ஒரு காமெடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருந்தாரு. நான் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு லிரிக்ஸ் எழுதி இவருக்கு அனுப்பிட்டேன். அது வந்துட்டு அனுப்பினோடனே இவர் காலையில அவர் சொல்றாரு, சூப்பரா இருந்தது சார், நான் அதுக்கு டியூன் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதானே சார் வேணும் அப்படி, இந்த சாங் தானே பரமனுக்கு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் டியூன் போட்டு அந்த டியூனுக்கு அதை பாடுறாரு. நான் வந்துட்டு இல்லைங்க, அது வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங்கு, வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நான் எழுதினது, அதை நான் உங்களுக்கு லைன்ஸ் அனுப்பி வச்சேன் அப்படின்னு. அந்த டியூன் வந்துட்டு சார் இதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் சார், இதே டியூனே வச்சுக்கலாம் சார். இல்ல என்னன்னா, அவரு காலையில வந்து நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படத்தினுடைய பாட்டு வந்து சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா பாட்டு அந்த ஒரு சாங் மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் இன்னும் பெண்டிங்ல இருந்தது. இன்னும் கம்போஸ் பண்ணாமையோ இன்னும் ஸ்கோர் பண்ணாமையோ அதை வச்சிடும். சரி லிரிக்ஸ் வரட்டும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ அதனுடைய டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. சார் இந்த கிளைமேக்ஸ் சாங் என்ன சார் வரி கொடுக்க போறீங்க, என்ன கொடுங்க, அதுதான் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே கொடுத்துருவார் போல இருக்கு காலையில அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி 1:45 மணி இருக்கும். சரி காலையில நான் திரும்ப எந்திரிச்சுதான் நான் உட்காந்து கம்போஸ் பண்ணாதான் அந்த காலையில அந்த டைம்ல உட்காந்து கம்போஸ் பண்ணாதான் நமக்கு சரி. பார்த்த உடனே பார்த்தா ஒரு 2:30 மணிக்கு ஏதோ ஒரு லைன்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வேற ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஆல்பம் சாங்க்கு ஒரு லவ் சாங் எழுதி வச்சிருக்காரு. நீயே ஏதோ சம்திங் அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காரு. நான் என்ன பண்ணேன், அந்த டியூன் அந்த லிரிக்ஸை வச்சு இதுதான் ஏன்னா அதுவுமே கொஞ்சம் உருக்கமா இருக்கும். காதல் வலிகள் நான் ஆண் பெண் அதோடைய சம்மந்தப்பட்டு எதுவுமே பேரு குறிப்பிட்டு எதுவுமே இல்லை அதுல. சரி நான் என்ன பண்ண, அதுதான் விவசாயத்துக்கான அந்த கிளைமேக்ஸ் சாங்கோடைய சாங் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வச்சு பல்லவி வந்து கம்போஸ் பண்ணியிருந்தேன். சார் இது எப்படி இருக்கு கேளுங்க, நல்லா அமைஞ்சிருக்கு சார், வரிகள் நல்லா வந்துருக்கு. அவருக்கு ஏங்க இது அது கிடையாதுங்க, இது வந்து காதல் பாட்டுங்க, லவ் சாங்குங்க அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க, சரி சார் லிரிக்ஸ் எடுத்துருங்க, டியூன் இது நல்லா இருக்கு, இதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி வேற வார்த்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு இந்த சாங். ஆமா ஆக்சுவலா முன்னாடி வந்துட்டு நான் எழுதிட்டேன், வான்மழையா செந்நீர் துளியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வழியும் இதயம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். அது எழுதலாம் இல்லை, அப்படியே பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே சொல்லிட்டேன் இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுச்சு அந்த பாட்டு. அப்புறம் டெவலப் ஆச்சு இது பண்ணு. அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறேன், ஆமா இல்ல நம்ம ஏற்கனவே வான்மதி மறைந்திடும் நேரம்னு எழுதணும், செகண்ட் பாட்டும் வான்மதி மறைந்திடும் நேரமும் கால்ஸ் அந்த படத்துலதான், இதே சபரீஷ் தான் டைரக்டரு. நம்ம வான்மதி மறைந்திடும் நேரம் வான்மழையா, இதுவும் வான்மழையான்னு அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டியூனுக்கு இந்த படத்துக்கு வந்து டியூனுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுற சாங் அது. முன்னாடி கொண்டாட்டம் கும்மாளம் வந்து நான் எழுதுனதுக்கு டியூன் போட்டது, டியூனுக்கு நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது, அதுவும் டியூனுக்கு நான் எழுதுனது. அப்போ ரெண்டுமே வந்துட்டு
கோஇன்சிடென்ட்டா வந்து வான் வான் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சு. அமைஞ்சிருச்சு. ஆமா. வீட்டுல நான் அப்போ அடையாறுல தங்கியிருந்தேன். அடையாறுல அப்போ மேரேஜ் ஆகல, அடையாறுல தனியா தங்கியிருந்தேன். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு திடீர்னு ஒரு 12:30 மணி இருக்கும், 12:30 மணி. கீழே தான் இருக்கேன் வாங்க அப்படின்றாரு. எங்க வரணும், கீழே வாங்க, பாட்டு எழுதணும் அப்படின்ட்டு. இவரும் டைரக்டரும் கார்ல உட்காந்துருக்காங்க. நான் அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வந்துட்டேன். வந்து கீழே இறங்கி வந்துட்டு பெசன்ட் நகர் பீச் போறோம். போனோடனே லைன் வேணும், நாளைக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும், டைம் இல்லை. ஏன்னா கடைசி பாட்டு அந்த பாட்டு தான். ஒரு அந்த படத்தோடைய கிளைமேக்ஸை சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி ஒன்று சாங்கு, அது கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நான் உட்காந்துட்டு எழுதுறேன். பக்கத்துல நிறைய நாய்ங்களாம் வந்து, யாருமே இல்லை, நாய்ங்களாம் வந்து இது பண்ணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பெசன்ட் நகர் பீச் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அங்க நாய்லாம் மெரினாக்கு போறோம். இங்க ஃபர்ஸ்ட் இங்க வான்மதி மறைந்திரும் நேரம் எழுதியாச்சு. ஏன்னா மேல அண்ணந்து பார்த்தா வான்மதி, அது வந்து மேகத்துல மறையுது. வான்மதி மறைந்திரு நேரம் தீவிழி தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இரவு வான்மதி மறையுதுன்னா அந்த விடியிற காலம், விடியிற நேரம். அந்த நேரத்துல வந்துட்டு எப்பயுமே தீவிழி தூங்காது. அந்த வெறி இருக்கிற ஒரு விழி வந்துட்டு தூங்காது வான்மதி மறைந்த நேரம். அந்த நேரத்துல சீக்கிரமா எழுந்திரிச்சிடும், அவங்களோட வேலையை பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த லைனு. ஆனா சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இதுக்கு போறோம், மெரினா பீச்சு போனா அங்க போனா இங்கெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுங்க, இவ்வளவு நேரத்துல இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க கவலை விடுங்க, நான் நைட்டு எழுதி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தாச்சு. என்னை ட்ராப் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க நைட்டு. அப்புறம் நான் நைட்டு எழுதி அனுப்புறீங்க, காலையில அனுப்பிச்சாச்சு. ஸோ அப்படி இருந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் அச்சமில்லையே உனக்கு துணிவே துணை எனது என்று போடு, உண்மை இருந்தால் நீ எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டை வந்து ரொம்ப விரும்புறாங்க. அது வந்து ரொம்ப வைரல் ஆகல அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தம் தான். ஆனாலும் வந்துட்டு நிறைய அதுதான் 1.1 மில்லியன் பார்வையை கடந்தது. கமெண்ட்ஸ் பார்த்தா கூட மியூசிக்கு லைன்ஸுக்குலாம் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். வான்மதின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாட்டு வரும். அந்த பாட்டு தான் இவருடைய பவர்ஃபுல் லைன்ஸ். ஆமா, அந்த பவர்ஃபுல் லைன்ஸ்ல என்னோட பவர்ஃபுல் மியூசிக் இருக்கும். தடைகள் உன் வாழ்வை முடக்காது, தைரியம் என்றும் தோற்காது, மடைகளும் மழையை தடுக்காது, இந்த சாம்பலின் காற்று தெரியாது. இந்த லைன்ஸ் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சிருச்சு. தடைகளும் வாழ்வை முடக்காது, தைரியம் என்றும் தோற்காது, மடைகளும் மழையை தடுக்காது, இந்த சாம்பலின் காற்று தெரியாது. என் பார்த்து வேலையை இவர் எடுத்துக்கிட்டாரு. ஒரு வாழ்வியல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. லைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரான லைன்ஸ், டைலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக்லாம் சூப்பர் டைலாக். இந்த 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 படத்துக்கு வந்து டைரக்டர் தான் சபரீஷ் தான் டைரக்டர். ஸோ இதயநிலவன் சார் வந்து அவர் தான் ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ் வந்து சார் தான் எழுதியிருக்காரு, இதயநிலவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. கோட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த விவசாயத்தை பார்க்கும்போது சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார் வந்து நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு சீனுமே வந்து ஃப்ரேமில் பார்க்கும்போது அதை நார்மலாக பார்க்குற வரைக்கும் அது வெறும் டைலாக் தான். ஸ்கோர் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஆடியன்ஸாக வந்து நம்ம சீட்டில் இருந்து எந்திரிச்சு வந்து பின்னாடி உட்காந்து நம்ம அதை என்டையராக நம்ம பார்க்கும்போது தான் ஓகே இது சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இதை வைக்கலாம் இதுக்கு அப்படின்னு. ஏன்னா இது 1 மந்த்தில் முடிச்சு ஆகணும், 1 மந்த்தில் 1.5 மந்த்தில் முடிச்சு ஆகணும் ஸ்கோர். ஸோ அப்போ டைம் கிடையாது, டக்குன்னு முடிக்க வேண்டிய சூழல். அப்போ என்னன்னா நம்ம அந்த எமோஷன்ஸ் ஒன்றும் பார்த்து கேரி, ஏன்னா எமோஷனல் கண்டென்ட்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன சொதப்புனாலும் முடிஞ்சிருச்சு.
ஒரு ஃப்ளூட்டை வந்து வேற மாதிரி வாசிச்சு விட்டாலே முடிஞ்சிருச்சு. அதை ஹேண்டில் பண்றது தான் கொஞ்சம் பெரிய டாஸ்கா இருந்துச்சு. பட் ஹோப்ஃபுல்லி இது வந்திருக்கு. எல்லாம் நீங்க பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூல அப்படி இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா பெரிய ட்ரீட் இருக்கும் அப்போ. கண்டிப்பா எமோஷனல் ட்ரீட். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, இவர் வந்துட்டு ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல இருந்து அதுல இருந்து அப்படியே லூப் எடுத்து போட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நிறைய இந்த தனி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து இவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால அதுதான் ரொம்ப நல்லது. எல்லாருமே கண்டிப்பா இயல்பா இருக்கணும் அப்படின்றத, நேட்டிவிட்டியா இருக்கணும் சொல்றத பேசிட்டு இருக்கோம். கிராமத்தை சார்ந்து அந்த மியூசிக் கேட்கணும், அந்த பாரத்தை சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட இந்த எலக்ட்ரானிக் விஷயங்களை போகும்போது செயற்கையா தெரியும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த கதைக்களத்துக்கு வந்து நீங்க எலக்ட்ரானிக் நீங்க உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது எப்படி இருந்தால் துண்டா தெரியும், பண்ணலாம். பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியலா நம்ம பண்ணும் போது இன்னும் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் வந்து உள்ள ஆட் ஆன் ஆகும் போது நம்ம அந்த விஷயத்தை நம்ம சேர்க்கலாம். பட் இங்க இருந்தா உங்களுக்கு அது கிடையாது. ரியலிஸ்டிக்கா படம் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் எப்படி கூறாரோ அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய வார்த்தையும் சரி, உங்களோட மியூசிக்கும் சரி, இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அதை நோக்கி தானே உங்களுக்கு போறோம். நீங்க தனியா நான் ஒன்று வேற வார்த்தை போட முடியாது. நீங்க வேற அவரோட ஆங்கிள் அவர் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றாரு, அவர் எப்படி திருப்தி அடைஞ்சாரு உங்களுக்கு கேட்கலாம், அதை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது ஒரு இயக்குனரை திருப்திப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவர் உங்களை எப்படி வேலை பண்ணாரு, நீங்க அவர்கிட்ட எப்படி அப்படின்றது சொல்லுவோம். இப்போ ஒரு எதிர்பார்க்கறது வந்துட்டு ஒரு படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான வரிகள் அது அவருக்கு நம்ம கொடுத்துட்டாலே அவர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவார். இந்த கொண்டாட குமாரம் பாட்டு கேட்கும்போது ஃபைனலாக பார்க்கும்போது டேரக்டருடைய மனநிலை எப்படி இருந்தது, அவர் எப்படி அவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரு அப்புறம் படத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே கேட்டாங்க, எல்லாரும் கேட்டு நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த பாட்டை வந்துட்டு பாடகர் வேல்முருகன் பாடியிருக்காரு. அவ்வளோ நேட்டிவிட்டியா இருக்கும் அவரோட வாய்ஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேட்டிவிட்டியா இருக்கும். அவரு தற்செயலாக அமைஞ்சதுதான். அவர் வேற ஒரு பாடகர் தான் பாட வைக்கிறதா இருந்தோம். தற்செயலாக அப்புறம் வேல்முருகன் சாரை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட கேட்டவுடனே அவரு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, டியூன் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதை வந்து பாடி கொடுத்தாரு. கேட்கும்போது வேற லெவல்ல ரொம்ப அந்த சாங் ரெக்கார்ட் பண்ண போறோம், நாளைக்கு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணனா அதுல பாத்தீங்கன்னா கொண்டாட்டம் கும்மாளம் சந்தோஷமே இது முப்போதும் பயிராகுமே அப்படின்றதா துவக்கமே வந்து அப்படிதான் இருந்தது. இல்ல நான் அப்புறம் முந்த நாள் நான் அவருக்கு ஒரு நாள் தான் இருக்கு கேப் நடுவுல, சார் இல்ல சார் இது வந்து ஒரு தொகைரா மாதிரி ஒண்ணு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பல்லவியை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஓப்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, வாய்ஸ்ல இருந்து வச்சுப்போம் அப்படின்னு. தென்னகத்தை பத்தி ஒரு பெருமையை சொல்ற மாதிரியான ஒரு 4 வரி வேணும் அப்படின்னு. அடுத்த 5வது நிமிஷத்துல எனக்கு அந்த தென்னாட்டு காத்து வேத நெல்லு நாத்து இதோட ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்றேன் விவசாயம் சம்மந்தப்பட்டமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ அவரு இந்த விவசாயம் சாங்கெல்லாம் நீ கேட்டிருக்கியா, இந்த மாதிரி பாட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பாட்டெல்லாம் காமிச்சேன். ஸோ 2-3 பாட்டெல்லாம் காமிக்கும் போது அதுல வந்து 2-3 சாங்ஸ் எல்லாம் காமிச்சாரு. ஆசையில பாத்தி கட்டி அதுல ஒரு தொகைரா ஒண்ணு வரும். அந்த பாட்டு வந்து அவரு பயங்கர ஹிட் ஆச்சு. ஆமா, அந்த பாட்டு வந்து என்னோட நண்பர் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி எனக்கு ஒரு தொகைரா ரெடி. ரொமான்டிக் சாங் வரும்ல அது. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு இது நீங்க அந்த அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அந்த தொகையராவோட டியூனுக்கு தான் நான் அந்த லைன் எழுதுனேன். வந்துட்டு வேற டியூன் மாத்திட்டீங்க. தென்னாட்டு காத்து அது வெத நெல்லு நாத்து நீரோடு சேர்ந்து அது உறவாடிடும். பரமன் படம் வந்துட்டு எங்களுடைய 2வது படம். நானு சபரீஷ் சாரி 3 பேரும் காம்போவோட 2வது படம். அடுத்தது 3வது படம் வருது, பணம் எனும் காகிதம். நாங்க 2 பேரும் காம்பினேஷன். டைரக்டர் இளங்கோ நாராயணசாமின்னு சொல்லிட்டு சென்னை தான்.
ப்ரொடியூசரு ஆக்டர் அதாவது பாண்டிச்சேரி டீம் தான் ஃபுல்லாகவே பாண்டிச்சேரியிலே எடுத்த படம் அது. பணம் எனும் காகிதம் வந்துட்டு இதில் இது எப்படி இருக்கோ இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு விவசாயம் சம்மந்தமானது. அப்படியே அது சேஞ்ச் ஆகும். அது ஃபுல்லாக வந்துட்டு பணம், அது பிக் பாக்கெட்டு, காசு அது கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாகும். அதுலயும் பாடல்கள்லாம் வந்துட்டு அதுல ரெண்டு பாடல் தான், அதுலயும் 2 பாடல் தான். ஒரு பாட்டு முகேஷ் சார் பாடியிருக்காங்க, இன்னொரு சாங் வந்துட்டு அஜய் ஸ்ரவன் சொல்லிட்டு இந்த வான்மதி பாடின அஜய் ஸ்ரவன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அஜய் ஸ்ரவனும். எல்லாருமே ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் தான். அஜய் ஸ்ரவன் வந்துட்டு அந்த அது ரொம்ப நல்லா பாடி இருக்காங்க. அதுவும் வருது இந்த அடுத்தது இந்த நிறைய இருக்கு. ஆமா, அவங்க வந்துட்டு நிறைய. ஸோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த நம்ம நேர்களுக்காக வந்து இவ்வளோ பிஸி ஷெட்யூலையும் சரி இது வந்து நம்ம சொல்றது சொல்லாதீங்க. அடுத்தது என்ன படம் கட்டுக்கும் போது ஒரு சின்ன கேப் இருக்குது. ஒரு ப்ரொமோஷனா இருந்தாலும் அது கண்டிப்பா பார்க்கணும். இது மூலமா நேர்கள் வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத சொல்லணும். கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பாருங்க. ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படம் தான் கொடுத்துருக்காங்க. முகம் சொல்லிக்கிற மாதிரியான சீனோ முகம் சொல்லிக்கிறமான வார்த்தைகளோ எதுவுமே இருக்காது. பாடல்களையும் அப்படிதான் இருக்கும். ஒரு டீசெண்டா ஒரு கிராமத்தை எப்படி காட்ட முடியுமோ, தேனி சைடில் இருக்கிற ஒரு கிராமத்தை அழகாக காட்டியிருக்காங்க சபரீஷ். அதில் நடித்தவங்களும் வந்துட்டு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. சூப்பர் குட் சுப்பிரமணியன் ஆகட்டும், பழக்கருப்பையா அவங்க, அப்புறம் ஹலோ கந்தசாமி, அசோக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கார்த்திக்கு அவரும் நடிச்சிருக்காரு. கார்த்திக்னு சொன்னா நம்ம சிறகடிக்க ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல கூட பண்ணிட்டு இருக்காரு. அவரு நல்லா பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய பேர், மீசை ராஜேந்திரன், வெற்றிவேல் ராஜா, ஒரு டீம் இருக்கு உள்ள, பெரிய டீம். எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்களோட வேலையை நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு ஒரு ஓவர் டோஸா இல்லாம இருக்கும், நார்மலா இருக்கும். அதை வந்துட்டு மக்கள் தான் வந்துட்டு முடிவு பண்ணணும். நல்ல படத்துக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்க ஆதரவு கொடுக்கணும், மக்கள் தான். கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. நல்ல படம் கொடுத்துருக்காங்க. தமிழ் மன்சாரும் சரி, நம்ம ரெஜிஸ்டரி டேரக்டரும் சரி. ஸோ டேரக்டரோட சேர்ந்து ஒரு 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 இன்டர்வியூ கண்டிப்பா ஒரு மேபி கொண்டாடுறதுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் சொல்லலாம். ஸோ நேரில் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஆஃப்டர் கொண்டாட்டம் அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். ஒரு பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை நம்ம மீட் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை கொண்டாட்டம் கும்மாளம். ஆமா, இதே கொண்டாட்ட கும்மாளமா சொல்லிடலாம் நம்ம. கண்டிப்பா நம்ம இந்த வான்மழையா பத்தி கூட இந்த இதுல பார்க்கல. கண்டிப்பா கொண்டாட்டம் கும்மாளம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு வளரணும்னா அது வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைபரால் தான் வந்து வளரும். அவங்க தான் வந்து ஆதரவு கொடுக்கணும். மணி டாக்ஸோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நேயர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்து கண்டுகளிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தலைமை மணி டாக்ஸ்க்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் குவியணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டி